என்னதான் ஆச்சு நடிகர் ரோபோ சங்கருக்கு? இந்த கேள்வி அவர் உடல் பருமனா இருந்து ஒல்லியான டைம்ல எல்லார் மனசுலயும் எழுந்ததுன்றத யாராலையும் மறுக்க முடியாது. அவரை பார்த்து சில பேர் பரிதாபப்பட்டாங்க. ஒரு சில பேர் ஆடின ஆட்டம் என்ன அப்படின்னு நிறைய கரிச்சு கொட்டினாங்க. ஆனா உடல்நிலைன்னு வரும்பொழுது தங்கள பார்த்துக்கிற மாதிரி வேற யாராலையும் பார்த்துக்க முடியாது அப்படின்றத அவர் ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அவர் புரிஞ்சு நிறைய இடங்கள் அதை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. கரெக்டான உணவு பழக்கம், கரெக்டான தூக்கம் இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல்நிலை சரியா இருக்கும் அப்படின்னு நிறைய இடங்கள் அவர் ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் பேசிட்டு இருந்தாரு. சோ இதை தொடர்ந்து இப்ப திரும்பவும் ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாருக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு. என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் மஞ்சள் காமாலை நோயினால பாதிக்கப்பட்டு அதுல இருந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு மீண்டு வந்தாரு. இப்ப திரும்பவும் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும் பொழுது மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்ததா சொல்லப்படுது. அதனால துறைப்பாக்கத்திலேயே இருக்கிற சென்னை யூரியாலஜி அண்ட் ரோபோட்டிக்ஸ் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற ஒரு மருத்துவமனையில அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. டாக்டர்கள் பரிசோதிச்சு அவருக்கு ஒண்ணுமில்ல, நீர்சத்து குறைபாடும் லோ பிபி இருக்கிறதாகவும் மருத்துவர்கள் பரிசோதிச்சு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஓரிரு நாட்கள் மருத்துவர்கள் கண்காணிப்புல இருந்தா அவர் ஆல்ரைட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ நடிகர் ரோபோ சங்கர் ஸ்டேபிளா ஹெல்தியா தான் இருக்காரு. ஆனா அதுக்குள்ள எந்த வதந்திகளும் பரப்ப வேணாம், இதுவா இருக்கும் அதுவா இருக்குமோன்னு ஸ்பெகுலேஷன்ஸ்குள்ள போக வேணான்னு அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயும் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம என்னதான் வேலையில இருந்தாலும், என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம பாத்துக்கிறது முக்கியம். சோ இவருடைய இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாவது உங்களுடைய ஹெல்த்தை நீங்க பாத்துக்க மறந்துடாதீங்க.